நான் வந்து இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதாவது என்னென்னா, என் கேமரா வந்து இப்போது உடஞ்சிருச்சு. ஐ மீன் நீங்கள் பார்த்துட்ருக்கப்போ நல்லா தானே இருக்குது, என்ன உடஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் கேமரா இன் த சென்ஸ் என்னோடய கிம்பல் உடஞ்சிருச்சு அண்ட் அடிபட்டுருச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ், நான் காரில் வந்துட்டுருக்கப்போ சீட் மேலே கேமரா வச்சுருந்தேன். அது பேகெல்லாம் செக்இன் லைக் ஹோட்டல் செக்இன் வரப்போ பேகெல்லாம் எடுக்கிறப்போ அங்கே சீட்டில் கேமரா வச்சது தெரியாமல் வந்துட்டு பேகை இழுத்துட்டாங்க போல். ஸோ அதனால வந்து இது கீழே விழுந்து கிம்பல் ரொட்டேட் ஆக மாட்டேது ப்ராப்பராக. லைக் வென் ஐ ஸ்விட்ச் ஆஃப் த கேமரா இட் ஆட்டோமேட்டிக்லி ரொட்டேட்ஸ் இன் டு பிளேஸ், ஒரு என்க்ளோஸ்டாக ஃபார் சேஃப்டி. அண்ட் தென் ஆன் பண்ண உடனே யூஸ்வலாக என்ன ஆகும்னா இட் ஸ்விட்சஸ் ஆன் டு த கரெக்ட் கிம்பல் பொசிஷன். பட் இப்போ அது கரெக்டாக ஆக மாட்டேது. நான் கை வச்சு ரொட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது கிம்பலில், விச் இஸ் சச் அ சேட் திங். நான் வந்து ரொம்ப அழுதுட்டேன் ஆக்சுவலி. எனக்கு புரியுது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அழுகணும், அதுக்கெலாம் அவசியம் கிடையாது. திங்ஸ் லைக் திஸ் ஹேப்பன், ஐ நோ. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் பீன் வெரி irresponsible. ஐ நோ ஹவ் சென்சிட்டிவ் திஸ் கேமரா இஸ், திஸ் கிம்பல் இஸ், எல்லாமே எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அங்கே அதை நான் எடுத்து ப்ராப்பராக கேஸில் போட்டு என் பேகுக்குள்ளே வச்சுருக்கணும். பட் நான் ஏன் சீட்டில் வச்சுருந்தேன்னா, ஏன்னா வண்டியில் போகிறப்போ நான் வந்து திடீர்னு எடுத்து ஹேண்டியாக அப்படியே எடுத்து ஏதாச்சும் ஷூட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வச்சுருந்தேன். பட் இறங்குறப்போ வந்துட்டு நான் மறந்துட்டேன், கேமரா அங்கே வச்சதே எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இதாச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கில்ட்டி. நம்ம இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்துட்டோமே, லைக் நமக்கு வீட்டில் நம்மளை நம்பி ஒரு கேமரா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் லைக் எப்படி சொல்கிறது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் ஐ ஹவ் டன் ஆன் கேஜெட்ஸ். ஓகேவா, அப்பார்ட் ஃப்ரம் மை ஃபோன் அண்ட் மை லேப்டாப். ஸோ எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நான் அதை அப்படியே ரொம்ப ட்ரெஷர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினச்சேன். அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் டுடே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அது விழுந்த உடனே. அண்ட் கிம்பல் மட்டும் கிடையாது, கேமராவோட அந்த கவர் மாதிரி இருக்கும்ல, அதை சுற்றி டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் தென் அந்த கேமரா கிளாஸ் மேலே ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி ஆகிருக்கு. கேமரா ஸ்டில் ஒர்க்கிங் ஸோ ஃபைன், உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த குவாலிட்டி பார்த்தா. பட் ஸ்டில் வாட் ஹேப்பன் அண்ட் ஐ ஃபெல்ட் ஸோ கில்ட்டி. அண்ட் அண்ணா வாஸ் லைக், இதெல்லாம் திங்ஸ் ஹேப்பன் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நிறையா பேர் திங்ஸை தே டோன்ட் ஈவன் லைக் ஹேண்டில் திங்ஸ் லைக் ப்ராப்பர்லி. இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு விளாடுவாங்க, வச்சுட்டு வந்துடுவாங்க எங்கெங்கேயோ. அவங்க திங்ஸ்லாம் எதுவுமே ஆகிறதில்ல, அப்படியே தான் இருக்குது. நான் பார்த்துக்கணும்னு ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் மெனக்கெட்டு ஒன்று பண்ணாலும் அது இப்படி உடஞ்சி போகிறப்போ எனக்கு ஒரு மாதிரி am I doing everything wrong அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குவஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் நான் போட்டு ஒன்றா குழப்பி எல்லாத்தையும் ஒன்று கூட இன்னொன்று அசோசியேட் பண்ணி தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணி ஐ ஆம் அ ஃபெயிலியர், ஐ கேன் நெவர் ஆக்சுவலி டூ எனிதிங் கரெக்ட்லி, ஐ ஆம் லைக் ஐ ஆம் ஜஸ்ட் திஸ் ஹியூஜ் பைல் ஆஃப் டிஸப்பாயின்மெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ நோ இட் மேக்ஸ் நோ சென்ஸ். சொல்கிறப்பவே எனக்கே வந்து என்ன இப்படி இருக்க, நீ லூஸ் மாதிரி யோசிச்சுட்ருக்க அப்படிலாம் தோணுது. பட் தென் ஐ ஜஸ்ட் காண்ட். ஐ ஹாவ் திஸ் லைக் ஒரு மிகப்பெரிய அர்ஜ் டு ஹாவ் எவ்ரி திங் இன் மை கண்ட்ரோல், டு ஹாவ் எவ்ரி திங் ஆர்கனைஸ்ட் அண்ட் இன் பிளேஸ். அண்ட் எனக்கு அது அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் தான் எனக்கு தெரியும். ஐ கோ டு தெரப்பி அண்ட் மை தெரப்பிஸ்ட் அண்ட் நானும் இதை பற்றி ரொம்ப நிறையா டைம் பேசியிருக்கோம், திங்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த மாதிரி சொல்லிவிட்டு. நான் என் ஃப்ரெண்டோ ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த மாதிரி கிம்பல் ஆயிடுச்சு, நான் ப்ராப்பராக வச்சுருந்தேன்னா அது உடஞ்சிருக்காது அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னால், நீ இன்கேஸ் பேகு வச்சு பேக்கோடு அது விழுந்து அப்பையும் அது ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா அப்பையும் நீ உன்னை தான் ப்ளேம் பண்ணுவியா? திங்ஸ் லைக் திஸ் ஹேப்பன், சரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இதுக்கு நீ யூ ஆர் அ ஃபெயிலியருங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்க அளவுக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு அவன் சொன்னான். அண்ட் எனக்கு அது லைக் புரியுது, ஐ கேன் காம்ப்ரிஹெண்ட் இட். பட் என்னால் ஸ்டில் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. யூனோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அது ஏன்
எனக்கு பேலன்ஸே ஆக மாட்டேது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஐ எம் அ வெரி எம்பத்தட்டிக் பர்சன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை பீப்புள் பிஹேவ் இன் அ சர்டைன் வே. அந்த மாதிரி எனிதிங் யூ கிவ் மீ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஸோ வெல். பட் acceptance is something I just cannot, you know, do. I don't know why. I try so hard to accept people as they are, to accept things as they are. நடக்கிறது தான் நடக்கும். அதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. I keep thinking, how did I get, like, you know, how did I let that happen to me or to my friends? Now I should have prevented this from happening. I should have protected them from getting hurtனு தேவையில்லாமல் நிறையா யோசிச்சு இந்த மாதிரி எவ்ரி திங் இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப இதுவாக இருக்கேன். பட் திங்ஸ் ஆர் நாட் லைக் தட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ எங்கள் ஜப்பான் வந்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய லக்கான விஷயந்தான். எங்கள் அண்ணா வாஸ் பிளானிங் அ ட்ரிப் அண்ட் ஹி ஜஸ்ட் வாண்டட் சம் ஒன் அண்ட் ஹி ஜஸ்ட் asked me if I wanted to go and I said yes. I always obviously am gonna say yes to any kind of trip, especially abroad, but then you get what I mean. So இதுவே வந்துட்டு யதார்த்தமாக நடந்தது தான். இட் வாஸ் நாட் இன் மை அஜெண்டா லைக் இந்த வருஷம் ஜப்பான் போகணும் ஆர் ஈவன் ஒரு 3-4 வருஷம் ஜப்பான் போகணுங்கிறது என்னோட அஜெண்டாலே கிடையாது. பிகாஸ் ஐ கேனாட் அஃபோர்ட் த ட்ரிப் அண்ட் எனக்கு லைக் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் டு ஜப்பான். சரியா, எதுவுமே கிடையாது என்கிட்ட. ஸோ ஆப்வியஸ்லி அதை நான் பற்றி யோசிக்க கூட இல்லை. பட் இட் ஹேப்பன் டு மீ and I'm very happy and grateful for it. So when like a good thing falls on my lap, when a good thing, when life throws a good thing at me, like a favorable thing at me, அது மட்டும் நான் ரொம்ப ஈஸியாக ஏற்று ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். But at the same time, when life throws something very hard at me, when I have to like jump over hurdles, அப்போ என்னால் ஈஸியாக இந்த ஹாப்பி விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இந்த சேடான ஆர் லைக் எப்படி சொல்கிறது, நாட் இன் மை ஃபேவர் திங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா இதையும் நான் அக்செப்ட் பண்ணணும் தானே, அதுதானே பேலன்ஸ். அது இப்போ நான் யூனிவர்ஸ்ட்டு கேட்குறதே அன்ஃபேராக இருக்குல்ல. நீ எனக்கு குட் விஷயங்கள் கொடுத்துட்டே இரு, அதை நான் சூப்பர் ஜாலியாக அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஈவன் இஃப் யூ த்ரோ அ லிட்டில் ஸ்மால் பேட் திங் அட் மீ, ஐ வில் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி, ஐ வில் ஹாவ் அ மெல்ட் டவுன். அப்படிங்கிறதே ஸோ அன்ஃபேர் டு த வேர்ல்டு தானே. இட் இஸ் ஸோ அன்ஃபேர் டு த யூனிவர்ஸ். லைக் எனக்கு அது புரியுது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ ஆல் to also know how vulnerable I feel right now. I mean, this is like a very small thing, but I think many people can relate to this. How they let very tiny things that are often very fixable. இப்போ இந்த கேமராவை ஐ கேன் நாட் ஃபிக்ஸ் இட்டாக சொல்லுங்கள், ஐ கேன் டூ இட். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். சரியா, செலவாகும் ஆப்வியஸ்லி, எஸ். பட் நடந்துருச்சு. இப்போ அதுக்கு நான் உட்காந்து அழுது ஐ கேன் நாட் டூ எனி திங். லைக் அது தேவையில்லாத விஷயம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்து போகணும். ஆனால் அது போகிறதுக்கு நடுவில் அந்த ஒரு ட்ரான்சிஷன் இருக்குல்ல, ஓகே லெட்ஸ் லைக் ஒர்க் டு யூனோ ஃபிக்ஸ் திஸ் அப்படிங்கிறதுக்கும் திஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கிறதுக்கும் அந்த நடுவில் ஸ்பேஸ் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஐ வில் ஆல்வேஸ் ஃபிகர் திங்ஸ் அவுட், ஐ வில் ஆல்வேஸ் மேக் இட் ஒர்க். பட் அந்த நடுவில் கேப்பு வந்து இவ்வளோ எடுத்துக்க தேவையில்லை. கண்டிப்பாக அந்த ஃபீலிங் யாராக இருந்தாலும் இருக்கும். ஃபோன் உடஞ்சிருச்சு, இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் ஈஸிலி அக்செப்டபிள் தான். நம்ம வந்து உடஞ்சிருச்சா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ மீன் சம் பீப்புள் இருப்பாங்க, பட் மோஸ்ட் பீப்புள் இப்படி இருக்க மாட்டாங்க. பிகாஸ் பீப்புள் கேர் அபவுட் திங்ஸ், பீப்புள் கேர் அபவுட் த எக்ஸ்பென்சஸ். இப்போ இதுக்கு நான் செலவு பண்ணல, அதை பற்றி நான் யோசிக்கணும் அப்படிங்கிறப்போ there are so many things that come into picture இந்த ஒரு விஷயத்துக்கு. ஆனால் இட் இஸ் ஸ்டில் ஃபிக்ஸபிள் அப்படிங்கிறப்போ நான் அவ்வளோ டைம் எடுத்து அதுக்காக அழுது அதை நான் ஒவ்வொரு டைமும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி சொதப்பினேன். எல்லாத்துக்கூடையும் நாட் பண்ணி பின்னி எல்லாரையும் ஒரு பெரிய ஒரு ஒரு லாங் ரோப் ஆஃப் ஃபெயிலியர்ஸாக என்னை நானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, எனக்குள்ளேயும் சரி அடுத்தவங்களுக்குள்ளேயும் சரி. இட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூல. ஐ மீன் ஐ நோ தட் நான் எவ்வளோ வந்து நிறையா விஷயங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு தடங்கள் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கூட அதை அக்செப்ட் பண்ணாமல் நான் இப்படி இருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் ராங். அண்ட் ஐம் கோனா ரியலி ஒர்க் ஹார்ட் ஆன் மை செல்ஃப் டு யூனோ become a better version of myself.
not just to prevent others from getting hurt because of me, but also to take things lightly. Because இப்போ நான் ஜப்பான் ட்ரிப் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஹாப்பி மெமரிஸ் மட்டும்தான் வரணும். இது உடஞ்சிருச்சு தான், ஆனால் இப்போ நான் உடஞ்சிருச்சுங்கிறது இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு 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 ஃபியூ மந்த்ஸ், ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமே இந்த கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஐ வில் நாட் ஃபீல் ஐயோ உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் இப்போ இவ்வளோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அழுகிறது இஸ் நாட் நெசசரி. ஸோ ஐ ஷுட் ஹேண்டில் தேட் லைக் அந்த ஒரு எமோஷன்ஸ் அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் டூ இட். ஐ வில் ரியலி ஒர்க் ஆன் தேட். தட்ஸ் அ ப்ராமிஸ். அண்ட் இப்போ நான் எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு ட்ரிப்பில் வந்து நீங்கள் ஒரு vlogல பார்க்குறது நான் எவ்ரிதிங் குட் திங்ஸ் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஐ ஆல்சோ டோல் யூல இந்த மாதிரி ஐ ஸ்பில்ட் ஐஸ்கிரீம் ஆல் ஓவர் மை ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வரைக்கும் முழுசாக போகவே கிடையாது. I might not even be able to use this jeans again. And அது வந்து எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. பிகாஸ் இந்த ஜீன்ஸ் நான் வாங்கி வந்து it has been like 3 years and நான் ரொம்ப பயங்கரமாக சலிக்கிற வரைக்கும் இதை போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நல்லா உழைச்சிருச்சு. ஐ ஃபீல் லைக் நான் இது வாங்கின காசுக்கு இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு ஃபீலிங் இருக்கனால இது என்னால் இப்போ திருப்பி போட முடியலனாலும் நான் அவ்வளோக்கா வரி பண்ணல. பட் இந்த கேமரா அப்படி கிடையாது. இந்த கேமரா வாங்கி ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆச்சு அண்ட் நான் ப்ராப்பராக இன்னும் அதை யூட்டிலைஸே பண்ணலை. அப்படிங்கிறப்போ எனக்கு அதோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம வந்துட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற கில்ட்டு வந்து ரொம்ப என்னை ஹையாகி ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ ஆனால் அது அவ்வளோ இது பண்ண தேவை கிடையாது. ஐ டிட் நாட் டூ இட் இன்டென்ஷனலி அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ நாட் பீயிங் lethargic. திங்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் அண்ட் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு accept that. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் அண்ட் இஃப் யூ ஆர் somebody who blames yourself for every small thing that befalls upon your head that is not favorable to you, you do not have to blame yourself for everything. Not everything is in your control. Things slip away. Sometimes those things are like very easy fixable things like this one. Sometimes those are very like hard to fix. உங்களால் அதை சரிப்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரி திங்ஸும் நடக்கும். And I'm not saying you cannot cry or I'm not talking about crying being a weakness. அந்த மாதிரிலாம் நான் சத்தியமாக சொல்லலை. அழுதுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பட் எவ்வளோ நேரம் அந்த ஒரு சேட்னஸில் உட்காந்துட்ருக்கீங்க, எவ்வளோ நேரம் யூஆர் லெட்டிங் தட் கில்ட் ஈட் யூ அலைவ் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் ஃப்ரேம், பேண்ட்வித், அந்த இன்டென்சிட்டி அதெல்லாம் கிராஜுவலி குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அவ்வளோ நிறையா சான்சஸ் அடுத்தவங்கக்கிட்ட பொறுத்து போகிறது, அடுத்தவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற அளவுக்கு நமக்கு நம்மளே பண்ணிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அதுவும் இஃப் யூ ஆர் someone like மீனா, யூ ஆர் ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். யூ கான்ஸ்டன்ட்லி செட் ஹையர் கோல் ஃபார் யுவர் செல்ஃப். இப்போ நான் ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டேன்னா நான் வந்து அப்பாடா ஓகே ஜாலி அப்படின்னு இருக்கவே மாட்டேன். ஓகே இதுக்கு நீ இவ்வளோ சீன் போடுற முக்கி, இதெல்லாம் பேசிக் தான், அடுத்த ஸ்டெப்பு போய் பாரு, இதுக்கு ஜெயிச்சிட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தாலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் மாறாது, உனக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, யூ ஹாவ் டு கீப் டூயிங் இட் அப்படின்னு எகைன் இம்மீடியட்லி another புஷ். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். ஐ நோ that is not fair to myself and I have to change it and I will be a healthier version to myself, both physically and emotionally speaking, because physically I am very unhealthy, like everybody knows that. பட் இப்போ நான் இமோஷனலி தான் பேசிகிட்டு இருந்தேன், பட் ஃபிசிக்கலியும் இப்போ அதை கூட சேர்த்து திணிக்கிறேன். பிகாஸ் அதுலேயும் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கியோட நாள் ரொம்ப அழகாக தான் போச்சு. நிறையா விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிது. புல்லட் ட்ரெயினில் வரப்போ நானும் அண்ணாவும் நிறையா விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அது பிடிச்சிது. அண்ட் தென் லைக் எனக்கு இன்றைக்கியோட ஃபேவரட் பார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கியோட்டோவில் அங்கே நடந்து போனது ஒரு மாதிரி ஆக்சுவலி ஒரு ஜப்பான் எப்படி சொல்கிறது, ஒரு டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம். அண்ட் தென் த வெதர். ஸோ கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக டெம்பரேச்சர் ஸ்டார்டட் ட்ராப்பிங் அண்ட் அந்த சில்னஸ் அப்படியே என் ஸ்கின்னில் ஃபீல் ஆகி ஒரு லைட் ஃப்ரீசிங் சென்சேஷன் வரப்போ
ஒரு மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப பிடிக்குது. எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். பட் இட் டசன்ட் மீன் ஐ வில் கோ ஸ்டாண்ட் தேர் டில் ஐ ஃப்ரீஸ் டு டெத் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் அந்த ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுறப்போ அது என்னன்னு எனக்கு ஆர்டிகுலேட் பண்ண தெரில. பட் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நேற்றுக்கும் அதுக்கு முந்தின நாளைக்கும் கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கி நான் இன்னும் போல்டாக கண்டென்ட் ஷூட் பண்ணேன். இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக கேமரா முன்னாடி பேசினேன். இன்னும் எப்படி சொல்கிறது, நான் சொதப்புனா நெக்ஸ்ட்டு இன்னொரு அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறது, அந்த எம்பாரஸ்மெண்ட் ஃபீலிங் குறைஞ்சிருக்கு. ஓகே எடுக்கலை, இன்னொருக்கா எடுக்கலாம், இப்போ அதனால என்ன ஆயிரப்போகுது, எக்ஸ்ட்ரா ஒரு 2 minutes ஆகும், அவ்வளோதான். அண்ட் திருப்பி நீ பேசணும், நீ பேசுனது அவ்வளோதானே தவிர there is nothing லைக் எதுவும் உலகம் அழிஞ்சிட போகிறது கிடையாது. நான் ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணுறனால, திருப்பி ட்ரை பண்ணுறனால, வாட் எவர். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி லெசன்ஸ் எல்லா விஷயத்துலேருந்தும் நான் எனக்கு எடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அது மணித்துளியும் என்னை நானே செதுக்குனதுடாங்கிற மாதிரி நான் லிட்ரலி அப்படி தான் என்னை நானே செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணும், நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டேக் லெசன்ஸ் ஃப்ரம் யுவர் எவ்ரிடே லைஃப். எல்லாத்தையும் யோசிச்சு லைக் இன்னைக்கு இதனால அது நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணி, பட் லைக் டேக் லெசன்ஸ், பிகம் பெட்டர், நாட் ஃபார் அதர்ஸ் பட் ஃபார் யுவர் செல்ஃப். You deserve to be happy, so chase that joy, chase that happiness, you deserve it. Be optimistic in life, and when things get hard, no matter how tiny or huge that hurdle is, face it face first. Don't run away from it. You can cry as many times you want, as much as you want, but you still have to put yourself out there and face it. அவ்வளோதான். And things will work out in your favor, at least from time to time, even if it doesn't happen like consistently, because that will be boring as well. அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? So when things do happen as per your wishes and prayers, be very grateful for them. Feel அந்த ஒரு கிரேட்ஃபுல்லான ஃபீலிங்கை, அந்த ஒரு தேங்க்ஃபுல்னஸை மனசார ஃபீல் பண்ணி வாழ்த்துங்க. And things will continue to happen in a very good way to you always. So with this I would like to wrap up today's vlog. இன்னைக்கு இந்த கிளிப்பு மட்டுமே ஒரு 18 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். ஸோ சாரி அறுவையாக இருந்துச்சுன்னா. பட் தென் யா, குட் நைட். சாப்பிட்டுட்டு அடுத்து நான் தூங்க தான் போகிறேன். குட் நைட், பாய்.